இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளட்டர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது முன்னாடி நம்ம விஎஸ் கோடு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். விஎஸ் கோடு, ஸோ விஎஸ் கோடுன்றது ஒரு எடிட்டர். ஸோ இந்த எடிட்டரில் தான் நம்ம ஃப்ளட்டர் ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் விஎஸ் கோடு வந்து ஃபார் விண்டோஸ் 11 10 இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸோ யூசர் இன்ஸ்டாலர் 86 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் விண்டோஸ் 10 11 ஜஸ்ட் இந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டவுன்லோட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரீனு. ஸோ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு இப்போ தேவையானது டாட் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாட் லாங்குவேஜ் சப்போர்ட் டெபகர் அண்ட் ஃபார் விசுவல் ஸ்டுடியோ கொண்டு வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்டால் இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டாட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டாட்டோட ஃபைல்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம டாட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். விசுவல் ஸ்டுடியோவுமே டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளட்டர் டவுன்லோட் பண்ணுறது தான். ஸோ நம்ம ஃப்ளட்டர் இன்ஸ்டால்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் கூகுளில் க்ரோமில். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து அது டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ளட்டர் விண்டோஸ் ஃப்ளட்டர் விண்டோஸ் 3.1.8 அப்படின்ற வெர்ஷன் தான் வந்து நான் டவுன்லோட் 1.3 அப்படின்ற வெர்ஷன் தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக அது ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸோ நீங்கள் இந்த உள்ள இருக்க ஃப்ளட்டர்ன்ற ஃபோல்டரை நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஃபோல்டரில் போட்டுக்கணும். ஸோ அது வந்து சி ஃபோல்டராக இருக்கக்கூடாது ஆக்சுவலி. ஸோ சி ஃபோல்டராக இல்லாமல் இருக்காமல் மற்ற எந்த ஃபோல்டர்லாம் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து டெகுன்னு அடியில் ஒரு டெகுன்னு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் ஃப்ளட்டர் அந்த உள்ள இருக்க இதை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படியே போட்டுட்டேன். ஸோ இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த பென்னு ஃபோல்டர். ஸோ இந்த பென்னு ஃபோல்டரில் போய்ட்டு இதோட பாட்டை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணிக்கணும். ஸோ அதில் போய்ட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த இப்போ நீங்கள் காப்பி பண்ண பாத்தை வந்து நியூ கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போதைக்கு நான் எங்களை ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நம்ம வந்து இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு நமக்கு சிஎம்டி ஓப்பன் பண்ணலாம். சிஎம்டி பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் வரும். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் போட்டுட்டு நமக்கு வேறு ஃப்ளட்டர் டிஏஆர்டி டாட்னு நம்ம டைப் பண்ணோம்னா அது வந்து உங்களுக்கு நம்மளோட ஃப்ளட்டர் இருக்க ஸ்பேஸ் பார்த்து வந்து நமக்கு ஷோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களோட நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம பார்த்து ஆட் பண்ணிட்டு ஓகே ஒர்க் ஆகுதுன்றது அர்த்தம். ஸோ வேறு என்ன பண்ணணும்னா ஸோ EXE எங்கே இருக்குன்றது நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளட்டர் டாக்டர்ன்ட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளட்டர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. பட் ஆனால் அது கூட என்னென்னலாம் தேவை அப்படின்றது நீங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விசுவல் ஸ்டுடியோ வந்து மிஸ்ஸிங் சம் நெசசரி காம்பனன்ட்ஸ்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இது காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்ட் டூல் செயின் காட்டலாம், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ காட்டலாம், பிஎஸ் கோட் காட்டலாம், ப்ரோமோ கூட காட்டலாம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி காட்டும்போது நீங்கள் அதை என்னென்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் கான்ஃபிக் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டைரக்டரி. ஸோ இந்த மாதிரி டைரக்டரி வந்து நம்ம ஃப்ளட்டர் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணும் பேசிக்காகவே. ஸோ நீங்கள் இந்த டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பேசிக் போய்ட்டு நம்ம டேரெக்டாக நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நார்மலாக இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் இப்போ வந்து நான் என்னென்ன ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டிவைஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஆண்ட்ராய்ட் டிவைஸ். ஸோ அந்த டிவைஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். பேசிக்காக நம்ம ஆப் போடுறதா இல்லையான்றதுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளகின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க.
இதில் வந்து ஃப்ளட்டர்ன்ற ப்ளக்கின் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ளட்டர் ப்ளக்கின் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் வந்து வெப் சப்போர்ட், அப்புறம் சப்வர்ஷன், இது வந்து மேலே இருக்குது கிராடில், அப்புறம் டார்ட்டுமே நான் வந்து ப்ளகின்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளட்டர், டார்ட்டு இது ரெண்டுமே நீங்கள் வந்து இங்கே ப்ளகின்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு கேட்கும். ஸோ அதை நீங்கள் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு ஸோ பாருங்கள் இன்ஸ்டாலில் உங்களுக்கு இதெல்லாமே காட்டும். ஃப்ளட்டர், டார்ட்டு என்னென்ன இன்ஸ்டால் ஆகிருக்குன்றது காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ், ஸோ ப்ராஜெக்ட்ஸ் போனால் உங்களுக்கு பிளாக்காக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன்ஸில் விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர் இருக்கும். ஸோ இந்த விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு நீங்கள் கிரியேட் நியூ டிவைஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும், என்னென்ன மொபைல்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கூகுள் பிக்சல் 7 ப்ரோ, பிக்சல் எக்ஸல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் மொபைல்ஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஏபிஐ வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஓஎஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஓஎஸ் எது வேணுமோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த ஓஎஸில் நீங்கள் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு அதை நீங்கள் நேம் ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆனது நீங்கள் இந்த ப்ளே பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு இது ஆகும். இதுதான் வந்து ஆன்லைன் எமுலேட்டட் டிவைஸ். ஓகேவா? ஸோ இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிவைஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒன்று கேட்கும்னா இந்த மாதிரி அக்ரி டு ஆண்ட்ராய்ட் லைசன்ஸ்னு கேட்கும். ஸோ ஃப்ளட்டர் டாக்டரில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் விண்டோலேயே நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி இது கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு லைசன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஃப்ளட்டர் டாக்டர் ஆண்ட்ராய்ட் லைசன்ஸஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆல் பேக்கேஜஸ் லைசன்ஸ் அக்செப்ட்னு வந்துடும். இது பாருங்கள் ஸ்கிப்பிங் டூப்ளிகேட், ஏன்னா ஆல்ரெடி இந்த இதெல்லாமே நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். பட் மறுபடியுமே வந்து நம்ம ட்ரை பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளட்டர் டாக்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன நீங்கள் பண்ணணுன்றது இதெல்லாம் ஷோ பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ளட்டருமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம விஎஸ் கோடில் வந்து எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டாட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கமெண்ட் லைனில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இப்போ நோ ஃபோல்டர் செலக்டட்னு வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து ஸோ உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃப்ளட்டர் அண்டர்ஸ்கோர் பேசிக் அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஃப்ளட்டர் வெர்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வெர்ஷன் இருக்குதுன்னு காட்டும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க என்ன வெர்ஷன் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா உங்களோட ஃப்ளட்டர் இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளட்டர் க்ரியேட் அவங்களோட ப்ராஜெக்ட் நேம் போடணும். ஸோ நான் வந்து ஃப்ளட்டர் பேசிக்னு போடுறேன். ஃப்ளட்டர் பேசிக். ஸோ இப்படி நான் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைவ் இருக்கும். ஸோ இதில் வந்து மெயின் டாட்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மெயின் ஃபைல். இது ஒரு ஃபைல் தான் இருக்குது இப்போதைக்கு ஆஸ் அ டெமோ ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக சேஞ்ச் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஷோ ஆகும். இன் ஆர்டர் டு ரன் யுவர் அப்ளிகேஷன் டைப் சிடி நம்ம ஃப்ளட்டர் பேசிக்ஸ் தென் ஃப்ளட்டர் ரன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம சிடி ஸ்பேஸை டேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவே ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ என்டர் கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம ஃப்ளட்டர் ரன் கொடுத்தோன்னா ரன் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே பார்க்கணும். ஸோ இங்கே வந்து விண்டோஸ் 64னு காட்டுது. பட் நம்ம இப்போ வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் ரன் பண்ணணும்னா நம்ம இதிலே ரன் பண்ணிக்கலாம். நான் வந்து மொபைல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை ரன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் நான் நம்மக்கிட்ட இருக்க எமுலேட்டரை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் க்ரியேட் பண்ண எமுலேட்டர் வந்து இங்கே யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கீழே காட்டும் செலக்ட் டிவைஸ் டு யூஸ் அப்படின்னு. ஸோ நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். ஸோ உங்களோட ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இருந்துச்சுன்னா ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினுக்கு மேலே டீபக் ரன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும், டீபக் கொடுத்தீங்கன்னா டீபக் ஆகும். ஸோ நான் டேரெக்டாக ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் கொடுத்தோன்னே உங்களுக்கு இங்கே லான்ச்சிங்னு காட்டும். ஸோ லான்ச்சிங்னு காட்டுது. ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னா ஸோ உங்களுக்கு இந்த இது ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா இது பில்ட் ஆகிட்டு நமக்கு இந்த ஃபோனில் இன்ஸ்டால் ஆகி அப்புறமேட்டு ஓப்பன் ஆகும்.
ஓகேவா. ஸோ சிம்பிளாக இதில் எதுவுமே இருக்காது. ஃப்ளட்டர் டெமோன்றது ஆப்போட டைட்டில் அண்ட் ஃப்ளட்டர் டெமோ ஹோம் பேஜ். ஸோ இதுதான் ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ் விஜெட்டை தான் நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கும், அதை நம்ம ஷோ பண்ணுறோம் ஹோம் பேஜில். ஸோ இங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, இன்க்ரிமெண்ட் கவுண்டர். ஸோ கவுண்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் ஐக்கான் இருக்கா, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இருக்கா. ஸோ இந்த பட்டன் வந்து ஆட் ஐக்கான் இருக்கும். ஸோ ஆட் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது இந்த இன்க்ரிமெண்ட் கவுண்டர்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிட்டு ஸோ அந்த கவுண்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கவுண்டர் இன்க்ரீஸ் ஆகுறத வந்து அவங்க செட் பண்ணுறாங்க ஸ்டேட்டில். ஸோ செட் ஸ்டேட் கவுண்டர் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ கவுண்டர்ன்றது இந்த இடத்துல அவங்க வந்து பைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கவுண்டர் வந்து ஒவ்வொரு டைமும் ஆட் ஆக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ பில்டு கம்ப்ளீட். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ வந்து கம்பைலர் அலோகேட்டட் கொடுத்துட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் டெமோ ஹோம் பேஜ்னு இருக்கா ஹெட்டிங்கு. ஸோ அந்த ஹெட்டிங் இங்கே இருக்கு பாருங்கள், மை ஹோம் பேஜோட இதில். ஸோ அதே மாதிரி யூ ஹேவ் புஷ் த பட்டன் திஸ் மெனி டைம்ஸ்னு இருக்கா, அது கீழே கவுண்டர் இருக்கா. ஸோ இந்த கவுண்டர் தான் நமக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்காங்க, இன்க்ரிமெண்ட் கவுண்டர்னு. ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் கவுண்டரை வந்து இந்த ஐக்கானுக்குள்ளே ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இருக்கா, அது இந்த 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 ஆக்ஷன் பட்டன் தான். ஸோ இதுக்குள்ளே இந்த இன்க்ரிமெண்ட் கவுண்டர் ஆட் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு இங்கே பைண்ட் பண்ணியிருக்காங்க. இன்க்ரிமெண்ட் ஆக அதோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன்னா 1 2 3 4 5 6. ஸோ இதுதான் சிம்பிளாக வந்து ஃப்ளட்டர் அப்படின்ற ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம பேசிக்காக டெமோ ஆப் இது தான். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா நமக்கு இங்கே ஸ்டாப் போயிடும். ஸோ இப்படி தான் பேசிக்காக வந்து ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு எமுலேட்டர் டிவைஸில் ரன் பண்ணுறது. ஓகேவா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த டுட்டோரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் தேவைன்றது. அது ஐ வில் சி அண்ட் உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். Okay, thank you, bye.